சலாம் துபாய். திஸ் இஸ் மார்டின் வெஸ்ட். ஃபெரோஸ் பேசுறேன். 2 நாளாவே குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட அந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ஓடிட்டு இருக்கு. சில நண்பர்கள்லாம் கால் பண்ணி கேட்டாங்க, இதனால என்ன நமக்கு பாதிப்பு வரும், நம்ம பணம் என்ன ஆகும். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய கான்செப்டே என்னன்னா, நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சாமானிய மனுஷனுக்கு மார்க்கெட்டை பத்தி தெரியாது, ஸ்டாக்ஸை பத்தி அனலைஸ் பண்ண முடியாது. அதனால மியூச்சுவல் ஃபண்டை பப்ளிக் மணியை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்தியாவில் 43 கம்பெனிஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாராலையும் முடியாதுங்க. ஃபிட் அண்ட் ப்ராப்பர்ங்கிற ஒரு லைசன்ஸ் இருக்கு, அது வாங்குறது ரொம்ப கஷ்டம். இந்த ஃபிட் அண்ட் ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கினவங்க தான் இப்போ நீங்க பாக்குற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். அது யூடிஐயா இருக்கட்டும், எஸ்பிஐயா இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், இல்ல இந்த குவாண்டா இருக்கட்டும், எனி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தேர்ட் பார்ட்டி மணியை டீல் பண்றதுக்கான லைசன்ஸ் உள்ளவங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணம் எதுவுமே அவங்களுடைய பாக்கெட்டுக்கு போகாது. ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் இப்போ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுக்கு தான் பணம் போகும். இவங்க ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஏஎம்சியோட வேலை எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை புரோக்கிங் அக்கௌண்ட்டோட மர்ஜ் பண்ணும். எப்படி நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு இதுவும் மர்ஜ் ஆயிருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டும் அந்த புரோக்கிங் அக்கௌண்ட்டும் மர்ஜ் ஆயிருக்கும். ஒரு ஷேரை வாங்குறாங்கன்னா ஷேரை ஒரு புரோக்கர், யாரா இருந்தாலும் ஒரு புரோக்கர் மூலியமா தான் ஷேர் வாங்க முடியும். 5 லட்சம் கோடி மதிப்புள்ள பீப்புள் மணி ஹேண்டில் பண்ற மியூச்சுவல் ஃபண்டா இருந்தால் கூட அவங்க ஒரு புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி நம்ம புரோக்கர் கிட்ட தானே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அந்த மாதிரி ஓபன் பண்ணணும். ஸோ இவங்க ஒரு 1000 கோடிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் வாங்கணும்னு குவாண்ட் சொன்னாங்கன்னா அந்த புரோக்கர் வாங்குவாங்க. எஸ்க்ரோ அக்கௌண்ட்லயும் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், பேலன்ஸ் பண்ணி எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல இருக்கும். ஒரு 500 கோடிக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸை வித்தாங்கன்னா வித்த உடனே காசு அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இவங்களுக்கு எவ்ரிடே அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அசட்ஸ்னா என்ன, இவங்க வாங்கி வச்சுக்க ஷேர். அசட் பிளஸ் கேஷ் பேலன்ஸை வச்சு தான் என்ஏவி கிரியேட் பண்றாங்க. இவங்களுக்கு கிடைக்க போறது என்னன்னா அந்த 2%, 2.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் எவ்ரிடே 2% கிடையாது. டோட்டல் ஏவிஎம்ல அதை 365 நாள் வருஷத்துக்கு டிவைட் பண்ணி தான் அந்த 2.5% கிடைச்சிட்டு வரும். ஒவ்வொரு நாளும் ஏவிஎம் மாறும், மார்க்கெட்ஸ் மாற மாதிரி. ஸோ நம்ம பணத்தெல்லாம் யாரும் எடுக்க முடியாது. அப்ப ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்ன, அப்ப என்ன பண்ணாங்க குவாண்டம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணாங்கல்ல, அதான் பண்ணாங்கன்னு செபி சொல்றாங்க. என்ன பண்ணாங்க, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணல, அதுல இருக்க அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு தப்பு பண்ணாரு. என்ன தப்பு பண்ணாரு, நீங்க ஒரு 500 கோடிக்கு ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஷேரை வாங்க போறாரு, சன் ஃபார்மாவை வாங்க போறாரு. யார் மூலியமா வாங்குவாரு, ஒரு புரோக்கர் மூலியமா வாங்குவாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு 500 கோடிக்கு சன் ஃபார்மா வாங்க போறேன். அவங்க அதை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ காலையில 10 மணிக்கு சன் ஃபார்மாவை 500 கோடிக்கு வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷேர் விலை ஏறும் தானே. 500 கோடி பம்ப் ஆகுதுன்னா அவங்க தான் முதல் நாளே வாங்கி வச்சுட்டாங்களே அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏறும்போது ஒரு 5%, 10% ஏறும். அப்ப அதை லாபம் மாத்துவாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுல ஆக்சிஸ் பேங்க்ல பண்ணது ஒரு இண்டிவிஜுவல், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணது ஒரு இண்டிவிஜுவல் ஃபண்ட் மேனேஜர். ஓகே, இந்த குவாண்ட் கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கும்னு செபி சந்தேகப்படுறாரு. பட் இதுல குவாண்ட் தரப்புல என்ன அபிஷியலா இல்லாம அன்அபிஷியலா வெளியிட்டாங்கன்னா இன்டர்மீடியரியும் யாராவது பண்ணிருக்கலாம். இன்டர்மீடியரினா யாருன்னா, இப்ப நான் தான் புரோக்கர்னு வச்சுங்களேன் குவாண்ட்டுக்கு. இப்ப குவாண்ட் வாங்க போறது எனக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சாலே போதும். அவங்க சொல்லுவாங்க 500 கோர்ஸ்க்கு நான் சன் ஃபார்மா வாங்க போறேன் அப்படிங்கறது நீங்க ரெடி பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணிடுவேன், வேற யார்கிட்டயாவது சொல்லி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லி, பாரு குவாண்ட் 500 கோர்ஸ்க்கு வாங்க போறாங்க,
வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லுவேன். வாங்கும்போது விலை ஏறும். விலை ஏறி விற்றதுக்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பிரிச்சுப்போம். இப்படிங்கிறது இவங்க சைடு டிஃபென்ஸா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு தெரியாது. குவாண்ட்டும் இதை பண்றதுக்கு, குவாண்ட்ல இருக்க ஃபண்ட் மேனேஜர்ஸும் இதை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செபியோடைய நார்ம்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா இது தப்புங்க. எப்படி வந்து கம்பெனி கார்பரேட்ல டைரக்டர்ஸா இருக்கிறவங்க கம்பெனில இது நடக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி, அது பேர் இன்சைடர் ட்ரேடிங்னு பேரு. இன்சைடர் ட்ரேடிங்னா என்னன்னா, நான் ஒரு கம்பெனியோட டைரக்டர், ஒரு எக்ஸ்டபிள்யூட டைரக்டர்னு வச்சுங்களேன். ஒரு கம்பெனி வந்து ஒரு 10,000 கோடிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க போகுது. அதை நான் என்ன பண்ணுவேன், முன்னாடியே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்டாக் புரோக்கிங்ல இருப்பாரு, அவருக்கு கால் பண்ணி நான் சொல்றேன், எக்ஸ்டபிள்யூ நான் டைரக்டரா இருக்கிற கம்பெனி 10,000 கோடிக்கு ஆர்டர் கிடைக்க போகுது, கிடைச்சிருச்சு, இது இன்னும் நாளைக்கு காலையில இன்னும் ஃபியூ ஹவர்ஸ்ல வெளியில வரப்போகுது, நீ ஷேர்ஸை வாங்கி வைன்னு சொல்லிடுவேன். இவங்க போன் பண்ணி இவங்க வந்து இதை வந்து வெளியிடுவாங்க தெரியுமா, 10,000 crores வி காட் ஆர்டர்ஸ் ஃபார் திஸ் ஆர் தட்னு வெளியிடும் போது ஷேர் பிரைசஸ் ஏறும். அப்ப அதை விட்டுட்டு வெளியில வருது. இது வந்துதான் இன்சைடர். கம்பெனி டைரக்டர்ஸ், சேர்மன், இவங்க எல்லாம் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய பேர் மேல வந்து இந்தியாவில இருக்க மிகப்பெரிய ஆட்களுக்கே ஃபைன் போட்டிருக்காங்க. அதாவது கம்பெனி சேர்மன்ஸ், பெரிய பெரிய கார்பரேட் சேர்மன்ஸ்க்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது இன்சைடர் ட்ரேடிங்கிறது கம்பெனிக்குள்ள. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நான் வாங்க போறேங்கிறத அந்த ஃபண்ட் மேனேஜர், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பண்ணாது, ஃபண்ட் மேனேஜர் என்ன செய்வாரு, முன்னாடியே நம்ம தான் வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. ஒரு 10% ஏறும், அவர் தனியா வாங்கி வச்சுப்பாரு. அவர் டைரக்டா வாங்க மாட்டாரு. 10 பேரை பொண்ணுல ஃப்ரெண்ட்ஸ் விட்டே வாங்க சொல்லிட்டு ஏதாவது ஷேர் பண்ணிப்பாங்க. இட்ஸ் கால்ட் ஃப்ரெண்ட் ட்ரெண்ட். இதுதான் நடந்திருக்கு. அதனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற பணம் எந்த காலத்திலையும் யாராலையும் களவாடப்படாது. ஓகே. இதில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட இந்த மிடில் மேன் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் தான் ரீசெண்டா நேற்று ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு. ஆப் பேரை சொல்லல, எல்லாரும் க்ரோ ஆகணும்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஆப்புங்க. அந்த ஆப்ல ஒருத்தவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்லாம் வந்த மாதிரி இருக்கு. அவருக்கு யூனிட் பிரைஸ் செக் பண்றாரு, யூனிட் பிரைஸே வர மாட்டேங்குது. ஆனா பணம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னன்னா, அவர் அங்க அந்த 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 ஆப் கம்பெனிக்கு புரோக்கர் தாங்க, ஆப் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி எனக்கு யூனிட் இல்லைங்கிறாரு. அவன் பதிலே சொல்லல. அகைன் ஹி கால் தி மியூச்சுவல் ஃபண்ட். அவர் எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கா அந்த ஃபண்டுக்கு இவர் கான்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது யூனிட்டே அலாட் ஆகலன்ட்டாங்க. இப்படி ஒரு டிரான்சாக்ஷனே நடக்கலங்க. அப்ப அந்த ஆப் அனுப்பின பணத்தை என்ன பண்ணுது? திஸ் இஸ் வாட். அப்ப என்ன பண்ணணும்னா, ப்ராப்பரா நீங்க ஆப்புக்கு பணம் அனுப்புறதை நிறுத்திடணும். ஆப்னா சொல்றது இந்த மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, டைரக்டா உங்களுக்கு லிங்க் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலே வந்தாதான் ரொம்ப நல்லது. அதுக்குன்னு எல்லா ஆப் வச்சிருக்கிற அந்த புரோக்கிங் கம்பெனியும் தப்பான கம்பெனி சொல்ல மாட்டேன். இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி மேல ஃப்ராடுலன்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு புகார் வந்திருக்கு. அதுவும் மார்க்கெட்ல ஸ்பீட். பட் நான் சொன்ன அந்த ஃப்ரண்ட் ரன்னிங்கிறது என்னன்னா, பிரைஸ் முன்னாடி இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அவங்க பணத்துல அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம பணத்தெல்லாம் ஒன்றும் தப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ.